இப்போ நம்ம என்விரான்மெண்டல் பாலிசி நோட் பார்க்க போறோம். சீக்கிரமா நம்ம நோட் பண்ணலாம். தமிழ்நாடு எக்கனாமில செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிங்க தமிழ்நாடு. நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா. இரண்டாவது பொருளாதார நாடு மாநிலம். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி குஜராத். சீக்கிரம் நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு சொல்லுங்க. 38. வெரி குட். 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. நம்மளோட கோஸ்டல் லென்த் பாருங்க. நோட் பண்ணிட்டே வாங்க. நமக்கு டைம் இல்ல. கோஸ்டல் லென்த் 1076. கோஸ்டல் லென்த் இருக்கிறதுலயே அதிகமா இருக்கிற ஸ்டேட் எதுங்க சொல்லுங்க. கோஸ்டல் லென்த் அதிகமா இருக்கிற ஸ்டேட் எது? குஜராத். சொல்லுங்க. குஜராத். அதான் குஜராத். நோட் பண்ணுங்க. 1214. இங்க பாருங்க. மியூட் பண்ணுங்க எல்லாரும். டெய்லி சொல்லணுமா? அடுத்தது குஜராத்தோட கோஸ்டல் லென்த் சொல்லுங்க. 1 to 1. இந்தியாவோட மொத்த கோஸ்டல் லென்த் எவ்வளவுங்க? 7516.6 கிலோமீட்டர். ஆமாவா? இப்போ அந்த டிக் டிக்னு உங்களுக்கு எல்லாம் சவுண்ட் கேக்குதா? எஸ் மேம். அது எதனாலங்க வருது? ஒவ்வொருத்தரா வந்து ஜாயின் பண்றதுனாலயா? ஆமா மேம், ஜாயின் பண்றதுனால வருது. தெரியாதா? மேம் அது ஆஃப் பண்ணலாம் மேம். வேற கிளாஸ்ல எல்லாம் அது மாதிரி வரது இல்ல மேம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, ஓகே. இது வந்து மொத்த கோஸ்டல் லென்த்துங்க. இதுல ஐலாண்டோடது மட்டும் எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா 2094 கிலோமீட்டர். அதாவது அந்தமான் நிக்கோபார் அந்த ஐலாண்டோட கோஸ்டல் லென்த்தும் சேர்த்து தான் 7516 கிலோமீட்டர். அப்ப தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கோஸ்டல் லென்த். மூணாவது எது அப்படின்னா ஆந்திரா. இதை நோட் பண்ணுங்க. நம்ம 2Aக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்டா கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு 1.3 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை நோட் பண்ணுங்க. 1.3 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். தமிழ்நாடோட கோஸ்டல் லென்த் 1076 கிலோமீட்டர். ஆந்திராவுக்கு அடுத்தது எவ்வளவு வரும்? ஆந்திராவுக்கு 973 கிலோமீட்டர். ஆந்திரா வந்து 3வது பிளேஸ்ல இருக்கு. 4வது மகாராஷ்டிரா, 5வது கேரளா. இது கூட ஆர்டர் பண்ணி சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் குஜராத், 2வது தமிழ்நாடு, 3வது ஆந்திரா, 4வது மகாராஷ்டிரா, 5வது கேரளா, 6வது தான் ஒடிசா, 7வது கர்நாடகா, 8வது வெஸ்ட் பெங்கால், 9வது கோவா. எத்தனை கோஸ்டல் ஸ்டேட் இருக்குங்க சொல்லுங்க. எத்தனை கோஸ்டல் ஸ்டேட் இருக்கு? 13. 9 கோஸ்டல் ஸ்டேட் இருக்குங்க. தமிழ்நாட்டுல எத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்கு? 14. எவ்வளோ? 14. மயிலாடுதுறை பிரிச்சது. 15. நாகப்பட்டினத்துல இருந்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப அது மொத்தம் எவ்வளவு இருக்கு? சொல்லுங்க.
14 டிஸ்ட்ரிக்ட்னு தான் நீங்க ஆன்சர் போடணும். மயிலாடுதுறையும் சேர்த்து 14 டிஸ்ட்ரிக்ட். அதுல சென்னையும் வரும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இது விக்கிபீடியால நீங்க கொடுத்தீங்கனாலே வரும், பாத்துக்குங்க. அடுத்தது வாங்க போலாம், அடுத்த இதுக்குள்ள. 6, 7, 8, 9 மட்டும் சொல்லிடுறீங்களா? அதாவது என்ன Coastal புரியலங்க? கோஸ்டல் லிங்க்கு 6, 7 6வது இடம், 7வது இடம், 8, 9. ஒடிசா, அதாவது கர்நாடகா, இங்க பாருங்க, குஜராத், தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா, ஒடிசா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், கோவா. இருக்குல்லே சின்னது கோவா, அதனால கடைசியா போட்டுக்குங்க. 5வது கேரளான்னு ஞாபகம் வச்சுக்குங்க. அப்புறம் ஒடிசா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் தான் வெஸ்ட் பெங்கால் வரும். ஓகே ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே. அது ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் சேஃப்கார்டு. அப்போ நமக்கே தெரியும் ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன் இந்தியாவில் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆக்ட் ஒன்று இருக்கு, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, ஏர் ஆக்ட் இருக்கு, வாட்டர் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, அடுத்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் எந்த வருஷங்க? 1974, ஏர் ஆக்ட் 1981. அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நம்ம எந்த ஆர்டிகிள்ங்க ஆட் பண்ணோம்? இதை நோட் பண்ணுங்க. 48A. இதுதான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு. இது டிபிஎஸ்பில நம்ம வச்சிருக்கிறோம். ஸ்பீடா போகணுங்க, ஏன்னா நிறைய பாலிசி நோட் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஜில இட் ஷால் பி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். அப்ப ஜிங்கிறது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசுது. 51AG இதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் படி தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் 1976. அடுத்தது வாங்க, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொடுத்துட்டாங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் எப்ப எனாக்ட் பண்ணாங்கன்னா 2006. நோட் பண்ணுங்க, இதெல்லாம் கேட்பாங்க 2Aல. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் 2006ல வந்துச்சு. அடுத்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிபிகேஷன், கோஸ்டல் ஏரியாவை எப்படி ரெகுலேட் பண்றது. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் எந்த வருஷம் வந்துச்சுன்னு கேட்டா 2011. அந்த ரூல்ஸை எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நோட் பண்ணுங்க, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிபிகேஷன் எந்த வருஷம் வந்துச்சு? 2011. அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 1986. Environmental Protection Act 1986. Department of Environment and Climate Change. அடுத்தது எர்த் சம்மிட் 1992 சொல்லுவாங்க, அஜந்தா 21 சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில நம்ம என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் சேர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்ல 1995ல இதுக்குன்னே தனி ஒரு இலாக்காவை உருவாக்குறாங்க. அப்ப ரியோ எர்த் சம்மிட் எப்ப நடக்குது? 1992. அது அஜந்தா 21 சொல்றாங்க. ஏன் இது அஜந்தா 21 சொல்றாங்க? எழுதுங்க, அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன், நோட் பண்ணுங்க. டுவெண்ட்டி செஞ்சுரி அதுங்கறியா? 21st செஞ்சுரி அப்படிங்கறக்காக தான் அது அஜந்தா 21 சொல்றோம். அப்போ அதுல இருக்க மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அஜந்தா 21ஓட மெயின் அப்ஜெக்டிவ், அந்த 21ங்கிறது 21st செஞ்சுரிக்குள்ள இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதை சொல்றாங்க. அப்ப அஜந்தா 21 பைண்டிங் ஆக்ட் பிளானா நான் பைண்டிங்கான்னு கேட்டா நான் பைண்டிங். இப்போ பைண்டிங்க்கும் நான் பைண்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பைண்டிங்க்கும் நான் பைண்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெரி குட். அப்ப கம்பல்சரியா ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்ல.
இது எப்ப இது அஜெண்டா 21 அடாப்ட் பண்றாங்கன்னா 1992 எர்த் சம்மிட். நோட் பண்ணுங்க. அப்ப அந்த அஜெண்டா 21ல தான் ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்றாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்படின்னா என்னங்கறத அவங்க தான் டிஃபைன் பண்றாங்க. அடுத்தது வாங்க. 2022ல அந்த டிபார்ட்மெண்டோட சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ங்கிறத டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னு மாத்திட்டாங்க. எப்ப 2022ல. இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சையும் நம்ம அது ஒரு முக்கியமான டார்கெட்டா நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத பாருங்க. என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ங்கிறத டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு நம்ம மாத்திருக்கோம். பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்ன கொண்டு வர 1995ல என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை 2022ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுக்கலாம் 2Aல அப்ஜெக்டிவ்ல. எந்த வருஷம்? 2022. இந்த டிபார்ட்மெண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலிசி ஃபார்முலேட் பண்றது, ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்றது, பல பேர்த்தோட நாலேஜை கெயின் பண்ணிட்டு எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸோட நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி அதை வச்சு நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டிங் தி ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிபிகேஷன். அந்த நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தாங்க? 2011. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் 2006. இதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதா அவங்க வேலை. அப்ப எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, கன்சர்வ் பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டோரி, இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா 1076 கிலோமீட்டர் தமிழ்நாடோட கோஸ்டல் லைன் இருக்குது. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் இந்த கோஸ்டல் லைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்துச்சு. அப்ப சோர் லைன் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பிளான். இந்த லைனை நோட் பண்ணுங்க. சோர் லைன் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பிளான். அந்த ஷோர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து சஸ்டைனபிள் டூரிசமை ப்ரமோட் பண்ணணும். அதை தான் நம்ம ஈகோ டூரிசம்னு சொல்றோம். சஸ்டைனபிள் டூரிசமை தான் என்ன சொல்றோம்? என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? ஈகோ டூரிசம். இப்போ 2023ல தமிழ்நாடு ஈகோ டூரிசம் பாலிசி வந்திருக்கு. கேட்பாங்க, தமிழ்நாடு ஈகோ டூரிசம் பாலிசி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஹெட்டிங் போடுங்க. தமிழ்நாடு ஈகோ டூரிசம் பாலிசி. தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. நீங்க அங்க பேசுறதே எனக்கு கேக்குது. சரி, தமிழ்நாடு ஈகோ டூரிசம் பாலிசியோட இயர் 2017. நான் மாத்தி சொல்லிட்டேன். 2017. அந்த பாலிசியில என்ன சொன்னாங்கங்கறது ஒரு 2-3 பாயிண்ட் பார்க்கலாம். கன்சர்வேஷன், கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட். அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸை வச்சே நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் ஆக்டிவிட்டீஸை ப்ரொமோட் பண்ணணும். எஜுகேஷன் கொடுக்கணும். என்விரான்மெண்டல் பற்றியான எஜுகேஷனல் கொடுக்கணும். அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கதையெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க. பீம்ஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்பாங்க. நோட் பண்ணுங்க. பீம்ஸ்னா என்ன? பீச் மேனேஜ்மெண்ட். பீம்ஸ்னா என்ன? முத்துலட்சுமி உங்களோட வீடியோ மியூட் பண்ணுங்க. இங்க பாருங்க. பீம்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. பீச் மேனேஜ்மெண்ட், ஆஸ்தெட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நோட் பண்ணுங்க. பீச் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆஸ்தெட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
பாருங்க, கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் வித் சப்போர்ட் ஆஃப் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் அப்படின்னா என்ன? என்சிசினா என்னங்க? என்சிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் எஸ், அந்த மாதிரி நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். அது வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்ததா நேஷனல் கிரீன் கார்ப்ஸ். நோட் பண்ணுங்க. இது கூட நம்ம கொஸ்டின்ல கேட்கலாம், வாட் இஸ் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் அப்படின்னா. அதாவது ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதை பத்தியான என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, ஹேபிடேட், என்விரான்மெண்டல் ஹேபிடேட்னா என்ன, ஈகாலஜினா என்ன, அந்த மாதிரியான அவேர்னஸ் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கொடுக்கறதுக்காக மத்திய அரசாங்கத்தோட என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஒரு கார்ப்ஸ் தான் எது? நேஷனல் கிரீன் கார்ப்ஸ். அப்ப அதுல என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எப்படி எல்லாம் நம்மளோட சாலிட் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணலாம், எப்படி வாட்டர் பாடிஸை கன்சர்வ் பண்ணலாம், எப்படி ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணலாம், பிளான்டேஷன் கேம்பெயின் எப்படி நடத்தலாம், கிளைமேட் சேஞ்ச் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற பத்தியான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன உருவாக்குவாங்க அப்படின்னா, ஈகோ கிளப்னு ஒன்று உருவாக்குவாங்க. ஈகோ கிளப்னு ஒன்று உருவாக்கி அவேர்னஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாங்க போலாம். ஸ்பீடாக தான் போகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பாலிசி நோட் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது எந்த வருஷம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. 2015 வெர்ஷன் 1 தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 1.0 எப்போ வந்து 2015. வெர்ஷன் 2.0 2022ல இருந்து 30க்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 7 வல்னரபிள் செக்டார்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்க? ஃபர்ஸ்ட் 1.0ல 7 வல்னரபிள் செக்டார்ஸ். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் நமக்கு வேணும், வாட்டர் ரிசோர்ஸை நம்ம கன்சர்வ் பண்ணணும், பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட், கோஸ்டல் ஏரியாவை நம்ம சரியா மேனேஜ் பண்ணணும். அடுத்தது எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சோலார் மிஷன், என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதான் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சோலார் மிஷன், சஸ்டைனபிள் ஹேபிடேட் அண்ட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட். இந்த 7 பாயிண்டையும் மக்கப் பண்ணிருங்க, வேற ஆப்ஷனே இல்லை. 2 எழுதுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது 2.0, அதாவது 1.0 எந்த வருஷம் வந்துச்சு? 2015. அடுத்து 2.0 எப்போ வந்துச்சு? 2022. இதுல 1.0ல 7 ஏரியா. இதை நோட் பண்ணிக்கிங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. 7 ஏரியாங்க. அடுத்தது 2.0ல எத்தனை ஏரியா கவர் பண்றோம்னு பாருங்க. அந்த 2.0ல நம்ம அதிகமா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் வந்தா எப்படி மேனேஜ் பண்ணணும், அது வராம எப்படி மிட்டிகேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரும், மூணாவது காம்பசைட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். பாருங்க, அப்ப இப்ப நோட் பண்ணுங்க, காம்பசைட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ்னா என்ன? காம்பசைட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ்னா என்ன? ஓவரால் ஒரு பாப்புலேஷனோடவும் ஒரு ஈகோசிஸ்டத்தோடவும் ஓவரால் வல்னரபிலிட்டியை அசஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றோம். ஓவரால் அசஸ்மெண்ட், ஓவரால் அசஸ்மெண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன் அல்லது ஈகோசிஸ்டத்தோட வல்னரபிலிட்டியை அசஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றோம். அதான் காம்பசைட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ். நோட் பண்ணுங்க. இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்ம இந்த 2.0ல எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்க? ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் வந்தா எப்படி மேனேஜ் பண்றது, இல்ல டிசாஸ்டர் வராம எப்படி அதை மிட்டிகேட் பண்றது.
அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு டாபிக். ரெண்டாவது எஸ்டிஜி கோலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரோம். மூணாவது கிளைமேட் சேஞ்ச், அதுதான் வந்து காம்பசைட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 13 என்னங்க சொல்லுது? கிளைமேட் ஆக்ஷன். இதையாவது எழுதணும் நம்ம மெயின்ஸ் பேப்பர்ல. எஸ்டிஜி கோல் 13 கிளைமேட் ஆக்ஷனை பத்தி பேசுது. அதையே சப் பாயிண்ட்ஸா பிரிக்கிறாங்க. அந்த 13ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங், அதுக்கு கீழே சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. 13 இங்க பாருங்க, 13.1, 13.2, 13.3, 13.3 மூணு பாயிண்டா பிரிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, climate action emphasize on strengthening the resilience and adaptive capacity to climate related hazards and natural disaster in its target. அதாவது நம்மளோட ரெசிலியன்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலோ இல்ல கிளைமேட் ரிலேட்டடான ஹசார்ட்ஸ் வந்தாலோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும். எந்த லெவல்ல எடுக்கணும்? நேஷனல் லெவல் பாலிசி கிரியேட் பண்ணணும், அதுக்கான யுக்திகளை வகுக்கணும், அதான் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளானிங், திட்டமிடுதல். அடுத்தது இம்ப்ரூவ் த எஜுகேஷன், அவங்களுக்கான அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணணும். அப்போ நீங்க வெறும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டிஜி கோல் 13 போட்டு கிளைமேட் ஆக்ஷன் மட்டும் எழுதுவாங்க. இதே நீங்க உங்க மெயின்ஸ் பேப்பர்ல 13.1 என்ன சொல்லுது, 13.2 என்ன சொல்லுது, 13.3 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு 1/2 மார்க் 1 மார்க் அதிகமா வரும். அப்போ கிளைமேட் சேஞ்ச் 2.0 தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அந்த 2.0 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 13 அச்சீவ் பண்றதுக்கான வழிமுறைகளை நமக்கு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த 2.0 வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ஒரு ஹசார்டு வரக்கு முன்னாடியே ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் செட்டப் பண்ணி அந்த ஹசார்டு வராம நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 1.0ங்கிறது 7 வல்னரபிள் செக்டார்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. 2.0ங்கிறது இனி அட்வான்ஸ்டா போயிட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரும்போது ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி உருவாக்கலாம், கெப்பாசிட்டி பில்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்னும் அட்வான்ஸ்டு வெர்ஷனா நம்ம போறோம் அப்படிங்கறத 2.0. 2022ல இருந்து 30க்குள்ள நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி நோட் பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், இந்த டிபார்ட்மெண்டோட பேர் ஃபுல்லா வருது. அதாவது வெறும் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்னு இருந்ததை 2022ல கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டாங்க. அவங்க செட் பண்ண ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனிக்கு பேர் தான் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, நான் ப்ராஃபிட் கம்பெனி. அதோட ஆம்பிஷியஸ் இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கிளைமேட் கிரைசிஸை தமிழ்நாட்டில் அட்ரஸ் பண்றதுக்காக உருவாக்குனது. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன மிஷன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த கம்பெனி வந்து கவர்ன்டு பை ஒரு போர்டு, அல்ல என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து போர்டை கவர்ன் பண்ணுவாரு. அது இல்லாம மற்ற ஃபினான்ஸ் செக்ரட்டரி, எனர்ஜி செக்ரட்டரி அவங்களும் அந்த போர்டில் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க பண்ற ஆப்ரேஷன்ஸ் தான் நமக்கு முக்கியம். பாருங்க, இப்பதான் மெயின் பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். கிரீன் தமிழ்நாடு மிஷன் நோட் பண்ணுங்க. டு அச்சீவ் தி above mentioned goal 3 core missions have been launched. 3 மிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்கு கீழே? தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, இதுக்கு கீழே 3 மிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. கிரீன் தமிழ்நாடு மிஷன் 1, தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் 2, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் 3. கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் நோட் பண்ணுங்க. இந்த 3ஐயும் நோட் பண்ணுங்க. கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளே ஒரு கவர்னிங் கவுன்சிலை உருவாக்கி இருக்கோம்.
அதையும் ஒரு பாயிண்டா நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே ஒரு கவர்னிங் கவுன்சில் கிளைமேட் சேஞ்சுக்கு எக்ஸ்க்ளூசிவா கிளைமேட் சேஞ்சுக்கு உருவாக்குன மாநிலம். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சிலோட அப்ஜெக்டிவ் என்ன? பாலிசி டைரக்ஷன். தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனுக்கு எந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது, பாலிசி டைரக்டிவ்ஸ் கொடுக்கறது, அட்வைஸ் பண்றது, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சை அப்ரூவ் பண்றது யாரு அப்படின்னா இந்த கவர்னிங் கவுன்சில் தான். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் கிளைமேட் சேஞ்ச் மிஷனும் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளைமேட் சேஞ்ச் மிஷனும் இருக்கு. பாருங்க, ப்ரொவைட் த கைடன்ஸ் டு. இப்ப நீங்க இந்த மாதிரி மெயின்ஸ் எழுதும் போது இப்படி போடணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில்னு போட்டு டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், இது ரெண்டுக்குமே கைடன்ஸ் யார் கொடுக்குறா? தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதோட கம்போசிஷன் பாருங்க, 26 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். நோட் பண்ணுங்க, 26 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். அதுக்கு சேர்பர்சன் யாருன்னா தமிழ்நாடு சிஎம். தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்சில் சிஎம் தான் சேர்பர்சனா வருவாங்க. 26 மெம்பர் இருப்பாங்க. அதுல வேற மெம்பர்ஸ் யாருன்னா இந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் கண்டிப்பா இருப்பாரு, அதோட செக்ரட்டரி இருப்பாங்க, அது இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அது இல்லாம வேரியஸ் அதர் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரிஸும் வருவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் எப்ப நடந்திருக்குன்னா ரீசெண்டா போன வருஷம் தான் நடந்திருக்கு. மார்ச் 3ஆம் தேதி தான் நடந்திருக்கு. இதை நோட் பண்ணுங்க. யாரோட தலைமையில? சிஎம்மோட தலைமையில. அப்ப இது முக்கியமான 2Aல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது முக்கியம். இதுல எத்தனை பேர் மெம்பரா இருப்பாங்க? 26 மெம்பர் இருப்பாங்க. தமிழ்நாடு சிஎம் தான் சேர்பர்சனா வருவாரு. அடுத்து வாங்க, கிரீன் தமிழ்நாடு மிஷன். இது போன குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டாங்க. அதாவது தமிழ்நாடோட டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவை 33% நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட டார்கெட். அதான் கோர் பாயிண்ட். அதாவது இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. அதாவது நம்ம 33% உயர்த்தணும். எந்த வருஷத்துக்குள்ள? நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னா 2030, 2030-31க்குள்ள. இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இல்ல 2030-31க்குள்ள. இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 23.69%. 23.69%. இத கிரீன் தமிழ்நாடு மிஷன் படி 33% 10 வருஷத்துக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ட்ரீ பிளான்டேஷன் பண்றோம், டிவர்சிஃபைடு ஸ்பீஷியஸை டெவலப் பண்றோம், இண்டிஜினியஸ் ஸ்பீஷியஸை நம்ம கன்சர்வ் பண்றோம். அதாவது இண்டிஜினியஸ் ஸ்பீஷியஸ்னா நம்ம நாட்டிலேயே உருவான ஸ்பீஷியஸ். அடுத்தது வாங்க, தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் கோர் மிஷன் என்ன பார்த்தோம்? கிரீன் தமிழ்நாடு மிஷன். அடுத்து தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். அதாவது 100 வெட்லேண்டை உருவாக்கணும். எத்தனை வருஷத்துக்குள்ள? 5 வருஷத்துக்குள்ள. அவ்வளவுதாங்க, கோர் பாயிண்ட் இவ்வளவுதான். 100 வெட்லேண்ட் உருவாக்கணும், 5 வருஷத்துக்குள்ள உருவாக்கணும். அப்ப வெட்லேண்ட் இன்வென்டரி ப்ராசஸ் will be initiated using digital technology. Wetland inventory process will be initiated. Wetland inventory process will be using digital technology, integrated management plan for ecological restoration of wetlands. அப்போ இந்த மாதிரி வெட்லேண்டை கன்சர்வ் பண்றதுக்கு நம்ம லோக்கல் கம்யூனிட்டிஸோட பார்ட்டிசிபேஷன், இதை தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் நம்ம சிம்பிளா எழுதிடலாம். தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் வாங்க. இது எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2021-22 பட்ஜெட்ல தான். கிரீன் தமிழ்நாடு மிஷனும் 2021-22 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இதோட 10 வருஷங்கும் போது 2031-32 மாறுது. அப்போ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட டார்கெட் என்ன? தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் டு ஃபோக்கஸ் ஆன் வாட்? எதுல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க? கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன்,
அண்ட் மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். அதுல வர கிளைமேட் கிரைசிஸை நம்ம மிட்டிகேட் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்களா? 500 கோடி ரூபா. அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க? 500 கோடி. நோட் பண்ணுங்க. எப்ப அலோகேட் பண்ணாங்க? 2021-22 பட்ஜெட்ல 500 கோடி. அப்போ ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் லான்ச்டு தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் ஆன் எந்த வருஷம் அந்த மிஷனை லான்ச் பண்ணாருன்னு கேட்டா 2022. கிரீன் தமிழ்நாடு மிஷனும் அந்த வருஷம் தான் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் எந்த வருஷம்? டேட்டோட பாருங்க, December 9, 2022. இந்த மாதிரி சப் நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது தமிழ்நாடு பியானியரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் கோஸ்டல் ஹேபிடேட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் த்ரூ நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன். பாருங்க, rehabilitation of coastal habitats for climate change adaptation through nature based solution. கோஸ்டல் ஹேபிடேட்ஸை எப்படி ரீஹேபிலிட்டேட் பண்ணணும், எதுக்கு தகுந்த மாதிரி? கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்ப நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் அதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. பிளான்டிங் ஆஃப் கசாரினா, பால்மிரா, கேஷ்யூ, அந்த மாதிரி ட்ரீ ஸ்பீஷியஸ் அந்த கோஸ்டல் கடலோரங்களை நட்டு விடுறது. ரைசிங் த மேங்க்ரூவ் பிளான்டேஷன், இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இதெல்லாமே ஆப்ஷன்ல கொடுக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம நேச்சுரல் சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னு. அடுத்து கார்பன் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். வாங்க பாருங்க, கிரேட் சென்னை கார்பரேஷன் பயோ மைனிங். வாட் இஸ் பயோ மைனிங் கேட்கலாம். பயோ மைனிங்னா என்ன? நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன் நோட் பண்ணுங்க. பயோ மைனிங்னா என்ன? அதாவது பயோ மைனிங் அப்படின்னா நம்மளுடைய ஓர்ஸ்ல இருந்து மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓர்ஸ்ல இருந்து மெட்டல்ஸ் என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். யூசிங் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம். அதனாலதான் அந்த பயோங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். மைனிங் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஓர்ஸ் தாதுக்கள்ல இருந்து உலோகங்களை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். அதையே நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு பண்றோம். என்னென்னலாம்? பாக்டீரியா, ஆர்கேஇ, ஃபங்கி, பிளான்ட். அப்ப அந்த பயோ மைனிங்ங்கிற வேர்டை ஏன் யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு பண்றதுனால அது பயோ மைனிங்னு சொல்றோம். அது பெருங்குடியில கிரேட் சென்னை கார்பரேஷன் செட் பண்ணியிருக்காங்க. அப்ப சாயில் அப்டைன்ட் ஆஃப்டர் பயோமைனிங் ஆஃப் த முனிசிபல் சாலிட் வேஸ்ட், அதாவது முனிசிபாலிட்டியில கிடைக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் அந்த பயோமைனிங்ல கொட்டணும்னா அந்த 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 அதுல ஏதாவது ஓர்ஸ் இருந்தா மட்டல மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு அந்த சாயில் தனியா வருமா. சாயில் அப்டைன்ட் ஆஃப்டர் பயோமைனிங். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிச் இன் நியூட்ரியன்ட் அண்ட் கார்பன். ஸோ அதை நம்ம ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த சாயில் என்ரிச்டு சாயிலை எங்க யூஸ் பண்றாங்கன்னா டீக்ரேடட் ஃபாரஸ்ட் ஆஃப் நன்மங்கலம் இன் கொலாபரேஷன் வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நன்மங்கலம்ங்கிற இடத்துல அங்க இருக்கிற ஃபாரஸ்ட்டை, அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கான்? டீக்ரேடடா இருக்கான். ஸோ அதை அந்த ஃபாரஸ்ட்டை வளமையாக்குறதுக்கு இந்த என்ரிச்டு சாயிலை நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேஸ் ஸ்டடீஸ்ல நீங்க எழுதலாம். அதாவது இங்க பாருங்க, கேஸ் ஸ்டடின்னு போட்டு சென்னை கிரேட் சென்னை கார்பரேஷன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு வந்து மத்த மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்குதுன்னு சொல்லி நீங்க எழுதி காட்டலாம் குரூப் 2 மெயின்ஸ்ல. அடுத்து சஸ்டைனபிள் ஹேபிடேட். வாங்க அடுத்து சஸ்டைனபிள் ஹேபிடேட்.
இதெல்லாம் ஸ்டோரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கிளைமேட் லிட்ரஸி, அதாவது கிளைமேட் லிட்ரஸிங்கிற வார்த்தை கூட நம்ம மெயின்ஸ்ல எழுதலாம், அப்ஜெக்டிவ்ல கூட இது கேட்கலாம். வாட் இஸ் கிளைமேட் லிட்ரஸினா ஒன்றும் இல்லைங்க, அதை பத்தி அவேர்னஸ் கொடுக்குறது. கிளைமேட் சேஞ்ச்னால வர இம்பாக்ட் என்ன, அதை எப்படி மிட்டிகேட் பண்ணணும். எஜுகேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிளைமேட் லிட்ரஸினா பாருங்க, எஜுகேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் கிளைமேட் சயின்ஸ், அடாப்டேஷன், மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்னலாம், ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்னென்னலாம் கிளைமேட் சேஞ்சுக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் கிளைமேட் லிட்ரஸி. பாருங்க எந்த மாதிரியான டேஸ், இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பாருங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எந்த மாதிரி டேஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்றோம்? என்விரான்மெண்டல் டேன்னு ஒரு டே செலிப்ரேட் பண்றோம். எப்ப? ஜூன் 5. அடுத்து வேர்ல்டு வாட்டர் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். எர்த் டே செலிப்ரேட் பண்றோம். வாட்டர் டே எந்த வருஷம் எந்த டேட்ல செலிப்ரேட் பண்றோம்? March 22. வெரி குட். இதே எர்த் டே? April 22. வெரி குட், 22. ஏப்ரல் 22. சோ இந்த வருஷம் 2024ஓட தீம் என்ன? அதாவது மத்ததுக்கெல்லாம் கூட அவ்வளவு தீம் வேண்டாம். என்விரான்மெண்டல் டேவோட தீம் என்னன்னு பார்த்து வச்சுங்க. அது கூட நமக்கு 2 அப்ஜெக்டிவ்ல கேட்கலாம். பாருங்க, லேண்ட் ரீஸ்டோரேஷன். என்விரான்மெண்டல் டேவோட தீம் சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன், ட்ராட் ரெசிலியன்ஸ், அதாவது டெசர்டிஃபிகேஷனை எப்படி ரீஸ்டோர் பண்றது, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வந்து ட்ராட் வரும்போது அதை எப்படி ரெசிலியன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அதை அடாப்ட் பண்றது அப்படிங்கறத தீம். லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் ரெசிலியன்ஸ், இதுதான் தீம். இதே ஸ்லோகன்னு கேட்டா அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர், ஸ்லோகன்னு கேட்டா அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர் கேட்கலாம். இந்த வருஷம் தீம் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி வேர்ல்டு வாட்டர் டேக்கும் எர்த் டேக்கும் பாத்துக்குங்க. அடுத்து வாங்க, கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ் நம்ம உருவாக்குறோம். இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வேலிடான பாயிண்ட், மெயின்ஸ்ல நீங்க எழுதணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பாலிசி நோட் எல்லாம் படிப்பாங்கன்னு தெரியல. அப்போ நேச்சுரல் ஈகோ சிஸ்டமும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் நம்ம பாதுகாக்கணும். கிளைமேட் ரிஸ்க் அசஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க மெயின்ஸ்ல ஸ்டோர்ல நிறைய பக்கமா எழுதலாம். இங்க வாங்க, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன? கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். அப்போ தமிழ்நாடோடது 1078. மொத்த இந்தியாவோட கோஸ்டல் லென்த்ல 15% தமிழ்நாட்டுல தான் இருக்கான். மொத்த லென்த்ல 15% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்போ கோஸ்டல் ஹேபிடேட் என்னென்னலாம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது மெயின்ஸ்ல ஆகட்டும் அப்ஜெக்டிவ்ல ஆகட்டும், கோஸ்டல் ஹேபிடேட்னா என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, மேங்க்ரூவ்ஸ், கோரல் ரீஃப்ஸ், சீ வீட்ஸ், சீ கிரேஸ், சீ பெட்ஸ், மார்ஷஸ், சாண்ட் டியூன்ஸ், மட் ஃபிளாட்டு, அதெல்லாம் தான் கோஸ்டல் ஹேபிடேட். அதாவது கோஸ்டல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வாழ்விடமா எதெல்லாம் செயல்படுது அப்படின்னா மேங்க்ரூவ்ஸ், கோரல் ரீஃப்ஸ், சீ வீட்ஸ், சீ பெட்ஸ், சீ கிராசஸ், சால்ட் மார்ஷஸ், மட் ஃபிளாட்ஸ், சாண்ட் டியூன்ஸ், இதெல்லாம் தான். அப்ப இதை நம்ம இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஸ்டல் அண்ட் மெரைன் ஏரியாஸ், இட் இஸ் எசென்ஷியல் டு ஃபாலோ த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சஸ். அடுத்து வாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14, லைஃப் பிலோ வாட்டர். லைஃப் பிலோ வாட்டர், இதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14. 13 வந்து கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி கோல் 15 நமக்கு முக்கியம்.
இது வந்து மெரைன் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம் எப்படி சஸ்டைனபிள் பேசிஸ்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்றோங்கிறதுனால தான் இதை லைஃப் பிலோ வாட்டர்னு சொல்றோம். அதுல சப் காம்பனன்ட்ஸ் இருக்கு, அது பாத்துக்குங்க. பாருங்க 14.1, 14.2, 14.3 அப்படின்னு. அதுல எங்கங்கிறத ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். அதாவது மெரைன் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மெரைன் கோஸ்டல் ஈகோசிஸ்டம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓஷியன் அசிடிஃபிகேஷன், இது கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மெயின்ஸ்லயே கேட்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்கல. ஓஷியன் அசிடிஃபிகேஷன் நோட் பண்ணுங்க. ஓஷியன் அசிடிஃபிகேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சயின்டிபிக் கோஆபரேஷன் அட் ஆல் லெவல். அடுத்து ஜிஐஎஸ், இது முக்கியங்க. ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நம்ம என்விரான்மெண்டல ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்போ நம்மளோட சுனாமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோட ஒரு பார்ட்டா ஜிஐஎஸ் எல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. வேர்ல்டு பேங்க். நோட் பண்ணுங்க, இதெல்லாம் தான் நோட் பண்ணணும் 2Aக்கு. எமர்ஜென்சி இடிஆர்பினா என்னன்னு கேட்கலாம். எமர்ஜென்சி சுனாமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். எமர்ஜென்சி சுனாமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஃபண்டட் பை வேர்ல்டு பேங்க். அப்ப ஜிஐஎஸ் செல், அந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் மானிட்டர் பண்ணும். கோஸ்டல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட், கோஸ்டல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட். அடுத்து இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான். நோட் பண்ணுங்க, இது கேட்கலாம். இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் எந்த வருஷம் வந்துச்சுன்னு. இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் எந்த வருஷம் வந்துச்சு? ரெண்டாயிரத்தி 18. நோட் பண்ணுங்க, இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் 2018. அடுத்தது பாருங்க, இதுல பாருங்க, எமர்ஜென்சி சுனாமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் கொடுக்கறது வேர்ல்டு பேங்க். ஜிஐஎஸ் செல்லுன்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கோஸ்டல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹை டைடு லோ டைடு லைனை டிமார்கேட் பண்ணுவாங்க. இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் 2018 தமிழ்நாடு அப்ரூவ் பண்ணுனாங்க. கோஸ்டல் வல்னரபிலிட்டி மேப்ஸ், அதாவது கோஸ்டல் ஏரியாஸ்ல எங்கெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்கோ அதை மேப்பிங் பண்றது. இப்போ கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் அது 2011 நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் தான் 2018. கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளானுக்கான நோட்டிபிகேஷன் எந்த வருஷம் வந்துச்சுன்னா 2011. பாருங்க, இது ரொம்ப முக்கியங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிபிகேஷன் 2011 படி நம்ம கோஸ்டல் ஏரியாஸை 5 ஜோனா பிரிக்கிறோம். இதை மனப்பாடம் பண்ணுங்க, கண்டிப்பா 2Aல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனு, அடுத்தது டெவலப்டு ஏரியா, அடுத்தது ரூரல் ஏரியா, அடுத்து வாட்டர் ஏரியா. ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனு, அடுத்தது டெவலப்டு ஏரியா, அடுத்தது ரூரல் ஏரியா, ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ரூரல் ஏரியா, அடுத்தது வாட்டர் ஏரியா. வாட்டர் ஏரியானா என்னங்க? 12 நாட்டிக்கல் மைல்ஸ். அதை தாண்டி போகும்போது தான் நம்ம ஹைசி ஏரியான்னு சொல்லுவோம். ஐசி ட்ரீட்டின்னு இப்போ ஒன்று வந்துச்சு, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்தது 5வது சோன் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஃபார் பர்பஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த கிரிட்டிக்கல் கோஸ்டல் என்விரான்மெண்டல் ஏரியா. ஸோ 5 சோனா பிரிக்கிறோம். கிரிட்டிக்கல் கோஸ்டல் என்விரான்மெண்டல் ஏரியா. பாருங்க,
எந்த வருஷம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் தமிழ்நாடு 2018 அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு ஸ்டேட் லெவல்ல. அதை நோட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருக்கு. டிஸ்ட்ரிக்டும் இருக்கு, ஸ்டேட்டும் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே. அதுக்கு யாரு ஹெட்டா வராங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணுங்க. எவ்வளவு டைம் ஒரே விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்றது? பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹெட்டா வருவாரு. டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அது தமிழ்நாடு கவர்மெண்ட் 1998ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட் கமிட்டி இருக்கு. இமேட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு. இமேட் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு. அது எந்த வருஷம் கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 2002. நோட் பண்ணுங்க. இமேட்னா என்ன? வாட் இஸ் இமேட் ரிலேட்டட் டு ஈகாலஜின்னு கேட்டா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு. அது எந்த வருஷம் கிரியேட் பண்ணாங்க? 2002. அதோட நோக்கம் என்ன? அவேர்னஸ் கிரியேட் பண்றது, கோஸ்டல் ஜோனை கன்சர்வ் பண்றது, ரிவர்ஸ் ரீஸ்டோர் பண்றது, இதெல்லாம் தான். பாருங்க, ஈகோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், அதான் ரிவர் ரீஸ்டோரேஷன். அதுக்கு யாரு ஃபண்ட் பண்றா அப்படின்னு கேட்பாங்க. இபிஆர்இடி ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஈகோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அண்டர் இமேட் ஹாஸ் பீன் ஃபண்டட் பை whom? இபிஆர்இடினா ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கிங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். பிக்கு ப்ரொடெக்ஷன், ஆருக்கு ரினியூவபிள் எனர்ஜி. ஆர்இனா ரினியூவபிள் எனர்ஜி. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபண்ட். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஃபண்ட். அடுத்தது கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு தெரியாது இபிஆர்இடி அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட். இமேட்னா என்னன்னு சொன்னோம்? என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, நேஷனல் கிரீன் கார்ப்ஸ்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஈகோ கிளப்னு இந்தியாலேயே முதல்ல ஈகோ கிளப்பை தொடங்கினது 1998ல தமிழ்நாடு தான். அதுல 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிமைனிங் கண்டென்ட் அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஒரே அடியே சொல்லும்போது உங்களால உள்வாங்க முடியாது. யாராவதுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுங்க, என்ன டவுட்? மேம் சொல்லுங்க ஸ்வாதி. மேம் அலோகேஷன்லாம் இருக்குல்ல மேம், எவ்வளோ அலோகேட் பண்றாங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு, அது வந்து எல்லாமே படிக்கணுமா மேம்? எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியும்?
இல்ல எல்லாமே படிக்கணும்ட்டு இல்லைங்க. ஓரளவு படிக்கும்போது 2A நீங்க எழுதுறீங்கன்னா 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ண நமக்கு தெரியணும். என்னை பொறுத்தளவு அப்ஜெக்டிவ் டைப்ல சக்சஸே எலிமினேஷன் தான். எல்லாத்துக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியாது. ஆனா நிறைய ப்ரிலிம்ஸ்ல ஸ்கோர் பண்றவங்க கிட்ட நீங்க ஸ்ட்ராட்டஜி கேட்டு பாருங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்றவங்களோட ஸ்ட்ராட்டஜி கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்றது தான். ஓகே. இப்போ